இந்த இரும்பு தவா எதுக்கு நான் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு நல்லா சூடு பண்ணியிருக்குன்னா, நேற்று பச்சரிசி ஊற வச்சுருந்தேன். அது வந்து காலையில் அரைச்சி நிறைய தண்ணி ஊற்றி லூஸாக இருக்கிற ஒரு பேட்டராக இதுக்கு மேலே ஊற்றி இதே மாதிரி மூடி வச்சு வேக வச்சு எடுக்கும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது நீர்தோசை கிடையாது, நீர்தோசை வித்தியாசமாக இருக்கும். இந்த தோசை செய்கிறதுக்காக பச்சரிசி மட்டும்தான் எடுத்திருக்கு. பச்சரிசி, தண்ணி, உப்பு, வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்கறது இல்லை. ரொம்ப நைஸாக இருக்கிற ஒரு தோசையாக இருக்கிறதுனால ஒரு 3, 5 நமக்கு சாப்பிட முடியும். இதுக்கு சூடோடையே சாப்பிட்ட கறியே தேவையில்லை. இருந்தாலும் நான் இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு பாஜிக்கறி ரெடி பண்ணியிருக்கு. இன்னொரு ஆப்ஷன் என்னோட ஃபேவரேட்டு கூடி தான். இதுக்கு மேலே கொஞ்சம் சர்க்கரை போட்டு சூடாக இருக்கிற பால் ஊற்றி சாப்பிடும்போது அப்போ வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், வாயில் கரையிற மாதிரி இருக்கும். இதோட ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. மத்தியானம் லஞ்சுக்காக பீட்ரூட் உருளைக்கிழங்கு மெழுக்கு வரட்டி, கூடவே முட்டை தீயல். முட்டைக்கறி நம்ம செய்கிறது வித்தியாசமாக இருக்கும், அப்பத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் செய்யும்போது வித்தியாசமாக இருக்கும். இது வந்து தேங்காய் வறுத்து அரைச்சி மசாலா எல்லாம் சேர்த்து செஞ்செடுக்கிற முட்டை தீயல். வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு நம்ம இதே மாதிரி தீயல் செஞ்சு எடுத்துக்கலாம். இதோட எல்லாம் ரெசிபி நம்ம சேனலில் டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நம்ம மட்டை அரிசி சாதம் எடுக்கலை. மட்டை அரிசிக்கு இன்றைக்கி நம்ம லீவு கொடுத்துட்டேன். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பொன்னி அரிசி தான். பீட்ரூட் உருளைக்கிழங்கு மெழுக்கு வரட்டி, அப்புறமா வந்து முட்டை தீயல். இது கூடவே வந்துட்டு காந்தாரி மிளகு உப்பிலிட்டது. சீசன் டைமில் காந்தாரி மிளகு நிறைய இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் எடுத்து காய வச்சுடுவேன், கொஞ்சம் இதே மாதிரி எடுத்து உப்புலெல்லாம் இட்டு வச்சுடுவேன். ஆனால் எனக்கு இது வந்து அந்தளவுக்கு ஃபேவரேட்டே இல்லை. வீட்லேயும் ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லாருமே அது யூஸ் பண்ணுறது தான். அங்கே போகும்போது எடுத்துகிட்டு வந்தது தான் காந்தாரி மிளகு உப்பிலிட்டது. இதாக இருந்துச்சு இன்றைக்கி நம்மளோட லஞ்ச். நைட்டு டின்னருக்காக உப்புமா தான் பிளான் பண்ணியிருந்தேன். உப்புமா எப்போவும் செய்கிறதோட கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம்னு நினச்சி நான் வந்து பீட்ரூட் எல்லாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்செடுத்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, அதிசயமாக இருந்துச்சு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பீட்ரூட்டோட டேஸ்ட்டே இல்லை, சாதாரணமாக இருக்கும், உப்புமா சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதோட வீடியோ நான் உடனே அப்லோட் பண்ணிடுறேன். இது கூட ஓரமாக வச்சுருக்கிறது மிச்சம் வந்த பழம்பொரி தான். பழம் இல்லை இருந்துச்சு, அதனால நம்ம பழம்பொரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்.